மலை ஏற வேண்டியதான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணிட்டு தான் மலை ஏறணும். ஃபஸ்ட்டு மலையும் 7வது மலை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இல்லை, ஈஸி தான். நம்ம தேடு மலை வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கு பாறையோட ஸ்டார்ட் ஆகும். பில்லு வேணுமாமே. பாம்பாட்டி சித்தர் குகை பாருங்க, அருமையான வியூ பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி மலை பயணத்தோட எபிசோட் 2ல் தான் வந்துட்டோம். எபிசோட் 1 யாராவது பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. வெள்ளிங்கிரி மலைன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் ட்ரெய்லர்லேருந்து எபிசோட் 2 வரைக்கும் வந்துடும். எபிசோட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2வது மலையிலேருந்து 4வது மலை வரைக்குமே ஃபுல்லாமே வந்துடும். எபிசோட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது மலையிலேருந்து 4வது மலை வரைக்குமே ஃபுல்லாமே இருக்கும். சரிங்களா? அதான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வேலை பண்ணிட்டுருக்கோங்க. சரிங்க, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். 2வது மலை ஸ்டார்ட்டு. 2வது மலை கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஃபஸ்ட்டு மலை கூட கம்பேர் பண்ணும்போது 2வது மலை கொஞ்சம் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு இந்த ஃபீல்? இது வரைக்கும் பரவாயில்ல. இங்கெல்லாம் மரங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. குளிர்ச்சியாக இருக்குது, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு மலை கூட கம்பேர் பண்ணும்போது 2வது மலை நல்லா இருக்குது. அடர்ந்த காடுகள். சரி, மறுபடியும் செங்குத்து ஆரம்பிக்குதுடா. பார்த்தே வீடியோவில் அதை போட்டுடுறான். தலை தடிக்கு வந்ததா? பயமாக இருக்குடா. பயமாக இருக்குடா. 2வது மலை ஃபுல்லாமே மூங்கில் நிறைய இருக்கும். அதனாலே மூங்கில் காடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த 2வது மலையை. தாடா வெயில் தான் குறைஞ்ச மாதிரி இருக்கு லைட்டாக. ஆமாம், சுள்ளு நடிக்க. 3வது மலையில் அப்புறம் 6வது மலையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். அதுக்காக வெயிட் பண்ணுறோம். 3வது மலை குடிக்கிற தண்ணி, 6வது மலை வந்து குளிக்கிற தண்ணி. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2nd மலை ஏறிட்டு இருக்கோம். ஏறலாம், இன்னும் கொஞ்சம் எனர்ஜி இருக்குது, போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், 3rd மலை ஸ்டார்டிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவியர்ஸ் ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கோம். 3rd மலை வந்து பார்த்திங்கன்னா வழுக்கு பாறையோட ஸ்டார்ட் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும் வழுக்கு பாறை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதி இருக்குது. ஃபஸ்ட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 வாட்டர் கேலி ஃபில் பண்ணணும். தண்ணி காலி ஆயிடுச்சு கொஞ்சம். இதுதாங்க வழுக்கு பாறை. போத்தல் நீ போ. இந்த பாறை வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கு மாமா. செக் பண்ணி பார்ப்போம். லைட்டாக வழுக்குதுங்க. இங்கே பாரு, கோயம்புத்தூரே தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஈஸியாகவே பார்க்கலாம். கவி ராய் சொல் கவி. நம்ம வரணும் சரணம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கோம். செகண்ட் மேலே வேகமாக கடந்த மாதிரி ஒரு ஃபீல். அங்கே தெரியுதுங்களா ஈஸா? இருங்க, இன்னும் கொஞ்சம் மேலே போனேன் நல்லாவே காமிக்கிறேன். லைட்டாக வழுக்குது தலை. அதான் நம்ம 2வது ட்ரக்கிங் தலை.
2 பேர் சேர்ந்து ஆய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் தராங்க, நல்ல மனுஷனாக்குறாங்க. அப்போ பழம் மாத்தலை பில்லு வேணுமாமே? ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் பக்கத்தில் வந்துருச்சாமா, போய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடலாம். அதில் வந்துச்சுடா, இப்போ தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிட்டு வந்தாலும். 3வது மலையில் வந்து பார்த்திங்கன்னா சுனை இருக்கும். அந்த சுனை பேர் கைதட்டி சுனைன்னு சொல்லுவாங்க. அது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, சித்தர்கள் நடமாட்டுறாங்க இருக்குமா, அதனால் கைதட்டினா அந்த சுனை இடுக்குலேருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதனால் கைதட்டி சுனை அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. பாம்பாட்டி சித்தர் குகை. பாம்பாட்டி சித்தர் சொன்னோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது மருதமலை கோயில் இருக்கிற பாம்பாட்டி சித்தர் கோயில் தாங்க நம்மளுக்கு ஞாபகம் வரும். அந்த சித்தர் தான் இங்கே வெள்ளிங்கிரி மலையிலேயே தங்கி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தாங்க இங்கே பாம்பாட்டி சித்தர் குகை வந்துச்சு. சிலம்பம் சுற்றுறாங்க வியர்ஸ். லைட்டாக ஃபஸ்ட்டு மலை மாதிரி லைட்டாக மறுபடியும் ஆரம்பிக்குது. இங்கே படி இருக்குது, படியில் போகலாமா இல்லை மண்ணில் போகலாமா? படியிலே போகலாங்க. கண்ணையில் இது வந்துட போகிறா டேய். அங்கே பாருங்க உரங்குட்டி விளையாண்டுருக்கு. ஃபோர்த் மலையா தலை? 4வது மலையானது? 1வது மலையோட செங்குத்தாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா சவுண்டு? தேடுதான் பூச்சிகளோட சவுண்டு. என்னடா இங்கே பாருங்க கை வேர்வை, எனக்கு கூட வளர்க்க வரலடா. சிவன் பாதம் கொண்ட இந்த புண்ணிய
தளத்தை வந்து அசுத்தப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் பொருட்கள், காகிதம், அப்புறம் தீ பற்றக்கூடிய பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:20 ஆகுது. நம்ம மலை ஏறுறதுலேருந்து 1.5 மணி நேரம் ஆகுது. கரெக்டாக நம்ம 12:30 ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க டைமு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3வது மலை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கலை. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக பூச்சி சவுண்டு தாங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே பாதை இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இதுவும். செமையாக இருக்குது. இன்னும் நம்ம 4, 5, 6, 7 இந்த மலையெல்லாம் கிடக்கணும். 3 மலை கூட இன்னும் ஃபுல்லாக கிடக்கலை. அதுக்குள்ளேயே நம்மளோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா பாதி கம்மியாயிடுச்சு. பாருங்க, குச்சி வச்சு சிலம்பம் சுற்றிட்டு இருக்கேன். வாங்க அப்படியே ஏற ஆரம்பிப்போம். பால்பத்தி இருட்டாக இருக்குது. தேடு மலை எப்போ முடியும்? 3வது மலை. 4வது மலை ஏறிட்டு இருக்கேன். இதுதான் 4வது மலை. இல்லைண்ணா இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்கண்ணா? அதான் சொன்னாங்களா 3வது டைம். 4 போல என்ன தெரியும் போல எப்படி வச்சுக்கிறா. இது என்ன வழி? 2 கோல் ஒரு கோல்லாம் எதுவும் வச்சுக்கிறேன். இது போல என்ன தெரியும். இதெல்லாம் கடை போட்டுப்பா. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடை போடுவாங்க. ஆனால் இப்போதைக்கு கிடையாது. ஏன்னு தெரில. வந்தாச்சு. உள்ள ஏதோ கோழி இருக்கு. எதில் கோழி இப்படிதாடா, இப்படியெல்லாம் நடக்காதுடா. பிரச்சனைக்குள்ளாயிரும். இங்கே பாருங்கள் வேல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை குடிக்கும் மேடம், அதனால் போகலாம். ஆனால் பாதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, இப்படி தான் போகணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே போயிடலாங்க. நீ நம்ம என்ன பிளான் போட்டிருந்தோம்னா ஈசாவும் வெள்ளிங்கிரி பாட்டு, அப்புறம் அடுத்த நாள் ஈசா தான் பிளான் போட்டிருந்தோம். தண்ணி இல்லையா? டைமோட அற்புதமான ஸ்பாட்டாக வரப்போகுது. தலை 5வது மலை தானே? 5வது மலை தொடக்கம் வரப்போகுது. 4வது மலை முடிவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியே இருக்குங்க. பாருங்க, அருமையான வியூ பார்க்க போகிறோம். பா வேற லெவல். எதாக இருந்தாலும் போயிட்டு இது பண்ணிக்கலாம்டா. ஏன்னா இதை விட ஹைட் இருக்கு. 4வது மலை இன்னும் முடியலை. இது 4th மலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்தாலுமே திருநீர் வரும். திருநீர் மலை இதுக்கு இன்னொரு பேர். 4வது 4 முடிய போகுது. ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா ஏதாவது திருநீர் மலை. இருக்குடா. கண்ணில் பார்த்தா தெரியுது, ஆனால் ஃபோனில் பார்த்தா ஈஸியாக வச்சு தெரிய மாட்டேங்குது. பாத்தியா? அதான் நம்ம கண்ணு பவருங்கிறது. செம காற்று. தண்ணி தலை இதாங்க திருநீர் மலை.
நிறையவே இருக்கும். இந்த பூஸ் வாங்க வாங்க. இதை இப்படி குச்சி வச்சு கொட்டினோம்னா தண்ணீர் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 4வது மலையில் ஒட்டன்ங்கிற சித்தரை வந்து அடைச்சிட்டு இருக்காங்க. எனவே அங்கே ஒட்டன் சித்தர் சமாதி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இடம் இருக்குங்க. அதை உங்களுக்கு காமிக்கல, வீடியோவும் எடுக்கல, அதனால் சொல்லிட்டேன். பார்த்தீங்களா, இல்லை மண்ணே திருநீர் மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 5வது மலை ஸ்டார்டிங் ஆக போகுது. அருண் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், நீட்டாக நடக்கலாம். கடந்து வந்த பாதை இன்னும் கடக்க போகிற பாதை அதை விட ரொம்ப பெருசாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5வது மலையிலேருந்து 6வது மலை வரைக்குமே ஃபுல்லாமே வந்துடும். சரிங்களா, அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த சந்திப்போம். டாட்டா பபாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. எபிசோட் 3ல் சந்திக்கலாம். டாட்டா பபாய்.